ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமாவில் நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸ் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்க்குறோம். நெட்ஃப்ளிக்ஸ் தயாரிப்பில் கார்த்திக்குடைய டைரக்ஷனில் பிரியங்கா மோகனுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து மேட் இன் கொரியா. அண்ட் இப்போ இந்த திரைப்படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் ரிலீஸ் ஆகியிருக்குது. சான்வி மேகனா அவங்களுடைய பியூட்டிஃபுல்லான கேர்லி ஹேரில் அவங்க எடுத்துக்கிட்ட கேஷுவல் லுக் ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். சித்தாரா என்டர்டெயின்மெண்ட்டுடைய தயாரிப்பில் ஆனந்த் தேவர்கொண்டான் மற்றும் வைஷ்ணவி சைதன்யாவுடைய நடிப்பில் அதிதிஹாசனுடைய டைரக்ஷனில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து எபிக். அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய புதிய போஸ்டர் படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க. தானியா மல்ஹோத்ரா ரீசெண்டாக அவங்க வீட்டில் நடந்த பூஜையோடைய ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ட்ரெடிஷ்னல் லுக்கில் சாரியில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கிறாங்க. இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக. சன் பிக்சர்ஸ் உடைய தயாரிப்பில் அருண் மாதேஸ்வருடைய டைரக்ஷனில் லோகேஷ் கனகராஜ் மற்றும் மாமிகாமியுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் டிசி. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய புதிய அப்டேட்டாக புதிய போஸ்டர் வெளியிட்டிருக்கிறாங்க படக்குழுவினர். அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்குது. மீனாட்சி கோவிந்தராஜ் அவங்களுடைய ஹாபியில் இருக்கக்கூடிய கிராஃப்ட் ஒர்க் அவங்களால பண்ணப்பட்டது எல்லாமே சேர்த்து அண்ட் பியூட்டிஃபுல்லான அவங்களுடைய நியூ ஹேர் ஸ்டைல் லுக்கில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம். வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலுடைய தயாரிப்பில் ஜிவி பிரகாஷுடைய இசையில் விக்னேஷ் ராஜாவுடைய டைரக்ஷனில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து காரா. அண்ட் இப்போ இந்த படம் வந்து ஏப்ரல் 30 வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை போஸ்டர் மூலிமா வெளியிட்டிருக்கிறாங்க. நமிதா பிரமோத் அவங்களுடைய ஒர்க் அவுட் ஃபோட்டோஸ் அண்ட் அவங்களுடைய கேஷுவலாக கஃபேல இருக்கக்கூடிய ஃபோட்டோஸையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஃபோட்டோஸை வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். பார்வதா என்டர்டெயின்மெண்ட்டுடைய தயாரிப்பில் யூத் திரைப்படம் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கு. இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து டெபியூ டைரக்டர் அறிமுகமாகறாங்க கென். அண்ட் இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்கிறாரு. அண்ட் படத்தினுடைய ரிலீஸ் வந்து இந்த வீக்கெண்ட் இருக்க போகுது. அதனால படத்துக்கான ப்ரீ புக்கிங் வந்து ஓப்பன் ஆகிருக்குன்ற அப்டேட்டை போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க படக்குழுவினர். விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷனுடைய தயாரிப்பில் அஜய்தாசனுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஒன்று திரைப்படம் தான் பூக்கி. அண்ட் இந்த படத்தை கணேஷ் சந்திரா வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு விஜய் ஆண்டனியுடைய மியூசிக்கில். படம் வந்து தமிழில் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது போலவே தெலுங்குலையும் வந்து தியேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது. அண்ட் தமிழ் வேர்ஷன் ஆல்ரெடி வந்து பூக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருந்தது. இப்போது தெலுங்கு வேர்ஷனும் வந்து ஜீ5ல ரிலீஸ் ஆகியிருக்கு. வருஷா அவங்களுடைய அடுத்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு ஏற்ற மாதிரி ஷராரா செட்டில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. டி ஸ்டுடியோடைய தயாரிப்பில் ஹாரிஸ் ஜெயராஜுடைய மியூசிக்கில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் KRR காதல் ரீசெட் ரிப்பீட். அண்ட் இந்த படத்தில் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் மது முகேஷ் மற்றும் ஜியா சங்கர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் படத்தை வந்து விஜய் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. படத்துலேருந்து இப்போது அன்பே அன்பேன்ற பாடல் வந்து வீடியோ சாங்காக வெளியிட்டிருக்கிறாங்க. அண்ட் இதுக்கு மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு. டவாரி அவங்களுடைய ரீசெண்டாக பியூட்டிஃபுல்லான வெட்டிங் சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய பிரைடல் லெஹங்காவில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம்.
எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஜியோன் ஸ்டுடியோஸ் உடைய தயாரிப்பில் மதனுடைய டைரக்ஷனில் அபிஷன் ஜீவிந்த் மற்றும் அனஸ்வரராஜன் அவங்களுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டுக்கூடிய திரைப்படம் தான் வந்து வித் லவ். அண்ட் தியேட்டரில் கிடைச்ச ரெஸ்பான்ஸ் போலவே ஓடிடிலையும் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் இப்போ இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாடலான அனிஷா தீம் சாங் வந்து வீடியோ சாங்காக வெளியிட்டிருக்கிறாங்க ஷியான் ரோல்டனுடைய இசையில். அது இப்போ ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. பிரியங்கா ஆஸ் யூஷுவல் எவர் பியூட்டி ஃபில்டர் இல்லாமல் வித்தவுட் மேக்கப்பில் அவங்களுடைய பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸை சன்லைட்டில் எடுத்துகிட்டதை இப்போது சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். கண்ணன் ரவி குரூப்ஸ்னுடைய தயாரிப்பில் ஜீவாவுடைய நடிப்பில் நதேஷ் சகாதேவுடைய டைரக்ஷனில் விஷ்ணு விஜயோடைய மியூசிக்கில் வெளிவந்து வெற்றிகரமாக ஒன்று திரைப்படம் தான் ட்ரிபிள் டி தலைவர் தம்பி தலைமையில். அண்ட் இப்போ இந்த திரைப்படத்திலிருந்து அகிலா பார்கவ் அவங்களுடைய கேஷுவல் லுக்கில் எடுத்துகிற ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். கேவிஎன் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் துருவ் சர்ஜாவுடைய நடிப்பில் பிரேம்ஸுடைய டைரக்ஷனில் அர்ஜுனுடைய மியூசிக்கில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கேடி தி டெவில். அண்ட் இந்த படத்துல இருந்து இப்போ தமிழ் வேர்ஷனில் இப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தீரா நீ எந்தன் தரணி அப்படின்ற பாடல் வந்து இப்போ ரிலீஸ் ஆகி மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. சைத்ரா ஆச்சர் அவங்களுடைய ரீசன் ஏஸ்தட்டிக் ஃபோட்டோஸ் வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எக்கச்சக்கமான லைக்ஸ் குவிஞ்சிட்டு இருக்கு. இன்னும் உங்களுக்கு பிடித்தமான செலிபிரிட்டி அப்டேட்ஸ்லாம் நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளெக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பாய்.